Hi friends, welcome to our channel. In this video, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா CBT 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டீஸ்ல. இதல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 CBTக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேஸஸா அதாவது ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸாம் நடத்த போறது கிடையாது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதே மாதிரி தனித்தனியா நடத்த போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதற்கு 1.25 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சொல்லிருக்காங்க. இந்த லார்ஜ் நம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எக்ஸாம் வைக்க முடியாததனால ஃபேஸா வைக்க போறாங்க. தற்போது ஃபேஸ் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 23 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1க்கான டேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா, கவலைப்பட தேவையில்ல. இந்த ஃபேஸ் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க நாளையில இருந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். என்னைக்கு எக்ஸாம் என்னைக்கு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் எந்த இடத்துல நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் அலோவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 10 days prior to start of their exam, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் சிட்டி டேட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கால் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டிமேஷன் லிங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போதான் நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் சிட்டிலாம் அதில் இருக்கும். ஓகேங்களா. டேட் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூலில் இல்லாத நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நம்மளுக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்காது இமெயிலுக்கு. அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கில் நம்ம போய் லாகின் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு என்னான்னு வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. மெசேஜ் வில் பி டிஸ்பிளேடு. என்னான்னு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா டியர் கேண்டிடேட்ஸ், யூ ஆர் நாட் ஷெட்யூல்டு இன் தி ப்ரெசன்ட் ஃபேஸ். அதாவது CBT 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்டிமேஷன் ஃப்ரம் RRBs சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஃபர்காட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் கவலைப்பட தேவையில்ல. ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரியா இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.